Hi, I'm Purpuri. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் தேர்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னோட நீட் ப்ரிப்பரேஷன்ஸை ஆர்ச்சர் அகாடமியில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஐ சோஸ் ஆர்ச்சர் அகாடமி பிகாஸ் ஆஃப் த்ரீ மெயின் திங்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்-டு-ஒன் இன்டராக்ஷன் பிட்வீன் த ஸ்டூடெண்ட் அண்ட் த டீச்சர் இருக்கும். ஸோ தட் யூ கேன் எனி டைம் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் டைரக்ட்லி வித் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எனி டைம். நெக்ஸ்ட் வந்துட்டு plenty of mock test question papers will be available anytime. நீங்கள் எப்போ கேட்டாலும் கொடுப்பாங்க, which is the basic for need going students, and you can also assess your level. நெக்ஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன மார்க்கில் இருக்கீங்க, நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுறீங்களா இல்லையா, ஸோ தட் யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப்ஸ். ஸோ பெட்டர் யூ கேன் சூஸ் ஆர்ச்சர் அகாடமி. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் ஃபார் நீட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ். வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு அயல்நாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு, எஸ்பெஷலி இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில். ஏன்னா 1,50,000 பேர் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருந்து மருத்துவத்துக்கு வந்து நீட்டுக்காக அப்ளை பண்ணுறாங்க. நம்மளுடைய இந்தியாவில் 1,18,000 சீட் இருந்தாலும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சீட்ஸ் அப்படின்னு 11,700 சீட்ஸ் இருக்கு. 1,50,000 பேர்ல 11,700 பேருக்கு சீட்டு கிடைக்குமான்றது கிடைக்கல. சப்போஸ் நம்ம இந்த 11,700ல ஆல் இந்தியா கோட்டால இருந்து சீட் எடுக்கிறாங்கன்னா 15,000 பேர் தான் எடுக்க 1,35,000 பேர்ல சீட்டு கிடைக்கிறது இல்லை. அதுல ஒரு 35,000 பேர் ரிப்பீட் பண்றாங்க அப்படின்னா கூட 1,00,000 பேர் ஏதாவது நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா படிக்கிறதுக்கு எதனா இருக்குமா அப்படின்றது தேடிட்டு இருக்காங்க இன்னைக்கு அயல்நாட்டில் போய் படிக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மெடிக்கல் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் வந்து படிக்கிறாங்க அப்படின்றதுனால, ரைட்டா? அப்ப நம்ம ஒரு கண்ட்ரியை வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்எம்சி நார்ம்ஸ் வந்து 2021ல சில இதெல்லாம் மாத்தினாங்க. ஏன்னா இந்த நீட்டு வந்ததுக்கு அப்புறம் நீட்டு வந்து மேண்டேட்ரி, வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு திருப்பி வந்து இங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்ல அந்த டெஸ்ட் எழுதணும் அப்படின்ற ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நம்மளுடைய நீட்டோட ஸ்கோர் வந்து மேண்டேட்ரி போறப்பயே அவங்க நீட்டுக்கு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ இந்த கிரிட்டீரியாவே நிறைய நாடுகள் ஃபுல்ஃபில் பண்றாங்கன்னா, ஆமா இது இருந்தான்னா வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு திருப்பி வந்து எடுக்கலாம். ஆனா அந்த நாட்டிலேயே நீங்க படிக்கணும், இல்ல அங்கேயே இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும்னா நீட்டு ஸ்கோர் அவசியம் இல்லை. ஆனா இங்க வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லைன்னா டெஸ்ட் எடுக்கணும்னா கம்பல்சரியா வேணும். அப்ப வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 54 மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறைஞ்சது வந்து ட்ரைனிங் இருக்கணும், 1 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் வந்து அங்க பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. இந்த பாலிசியும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபாலோ பண்றாங்க, சில இடத்துல கண்ட்ரீஸ்ல ஃபாலோ பண்ணல. அதனால அந்த என்எம்சி நாம்ஸ் வந்து சில கண்ட்ரிஸ் அங்க போய் படிக்கணும் அப்படின்னா மக்களுக்கு தயக்கம் இருக்கு, மாணவர்கள் திரும்பி வந்தா எப்படி இருக்கும்ன்றது தெரியாம இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அகைன் வந்து இங்க வந்து நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அங்க சர்டிஃபை பண்ணியிருக்கணும். என்ன ப்ராக்டிஸ் பண்றதுக்கோ இல்லைன்னா எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வந்து அங்க கொடுக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து கொடுக்கறதுல அங்க பிஜி முடிச்சாதான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா என்எம்சி நார்ம்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் வெளிநாடு போய் படிச்சுட்டு இங்க வந்து அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 10 வருடத்துல கிளியர் பண்ணணும் அப்படின்றாங்க. ஒரே டைம்ல கிளியர் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு வருஷம் ரெண்டு வாட்டி அட்டெம்ப்ட் கூட சில பேருக்கு 3 வாட்டி அட்டெம்ப்ட். அப்ப அந்த பிஜி முடிச்சுட்டு வந்துட்டு இங்க எழுதக்கூடிய அந்த கால கம்மியா இருக்கிறதுனால நிறைய இடத்துல அது ஒரு லேகிங் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் வந்து படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிறைய கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா அந்த லோக்கல் லாங்குவேஜ்ல தான் படிப்பு இருக்கு, சில கண்ட்ரில தான் வந்து இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இது எல்லாத்தையும் பாக்குறப்ப என்எம்சி நார்ம்ஸை வந்து யாருன்னா ஒருத்தர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நம்ம திமோர் கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான நம்ம என்எம்சி நார்ம்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திமோர் கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ் இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் வந்து அப்ளியேட் ஆகி வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி திமோரை பத்தி சொல்றப்ப நிறைய பேர் திமோர் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கா, அது எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் நிறைய கேட்டாங்க. இதெல்லாம் வந்து பாக்குறப்ப நம்மளுக்கு ஒரு ஆர்டிகல் ஒண்ணு கிடைச்சது தினமலர்ல 2024ல. அதுல கிளியரா வந்து கொடுத்துருக்காங்க, 21ஆம் நூற்றாண்டில் சுதந்திரம் பெற்ற தென்கிழக்கு ஆசிய நாடு திமோர் லெஸ்தே. அப்ப நம்ம இதுல கொஞ்சம் சில டீடைல்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இதுல தெற்கு ஆசியால வந்து பாத்தீங்கன்னா 1.3 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட ஒரு சிறிய நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா திமோர் லெஸ்தே. இது வந்து ஜனநாயக குடியரசு நாடா இருக்கு. இது வந்து இதன் தலைமையகம் வந்து பாத்தீங்கன்னா டிலி.
இதுல பழங்குடி சமுதாயமாக இருந்த திமோர் லெஸ்தே 16ஆம் நூற்றாண்டிலிருந்து போர்ச்சுகீஸ் ஆட்சியின் கீழ் இருந்து பின்னர் 1975 போர்ச்சுகீசியர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்று இந்தோனேசியாவின் ஆட்சியின் கீழ் இருந்து நாட்டிற்குள் பல்வேறு மோதல்கள் உள்நாட்டு போர்களை சந்தித்த பின் 2022 முதல் முழுமையான சுதந்திரம் பெற்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. திமோர் லெஸ்தே வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால கீழே இருந்த கண்ட்ரி. இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2002க்கு அப்புறமா வந்து சுதந்திரம் பெற்று தனியா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டா? இதுல இயற்கை எழில பத்தி சொல்லணும்னா மலைகளும் ஆறுகளும் கடலும் சூழப்பட்டு இருக்கு. இது வந்து ஆஸ்திரேலியாவில வடகிழக்கு பகுதியில வந்து இருக்கு. அருமையான ஒரு ஊரா இருக்கு. இதுல போய் இந்தோனேஷியாவுடன் உள்நாட்டு எல்லை பார்த்தோம் அப்படின்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அருகில வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பசுமை நிறைந்த எழில் அழகும் கலாச்சார சிறப்புகளையும் கொண்ட ஒரு தேசமாக இது விளங்குகிறது அப்படின்றத கட்டுரையில வந்து கொடுத்திருக்காங்க. ரைட்டா? அதுக்கு அடுத்தது இந்த கட்டுரையில வந்து நம்ம பார்த்தோம்னா மக்கள் தொகையில வந்து 95% மக்கள் வந்து இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்துவர்களா இருக்காங்க. மீதி இருக்கிறவங்க இந்துக்களும் முஸ்லிம்களா இருக்காங்க. 95% ஆஃப் த பீப்புள் வந்து என்ன இதுல இருக்காங்க, கிறிஸ்துவரால இருக்காங்க. மீதி இருக்கிறவங்களும் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரு 5% மக்கள் இருக்காங்க. இந்நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழிகள் தேதூன் மற்றும் போர்ச்சுகீஸ் ஆகும். பாகாசா இந்த மொழிகள் 13 மாவட்டங்கள்ல அதுல இருக்கு. அதுல பேர்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருக்கக்கூடிய மும்பாய் சொல்றல பம்பாய் மம்பாய்னு இருக்கு. மகாசை பூனையா இருக்கு. நம்மள பூனக் போன்ற மொழிகள் இம்மாவட்டங்களில் பேசப்படுகிறது. ரைட்டா? இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் காலநிலை வெதர் வந்து 25ல இருந்து 30 நம்ம இந்தியால இருக்கக்கூடிய சீதோஷண நிலைக்கும் இங்கேயும் ஒத்து வர மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஏப்ரல் முதல் செப்டம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வறண்ட காலமா இருக்கும். அக்டோபர் முதல் மார்ச் வரைக்கும் மழை காலம் இருக்கும். இந்நாட்டில வந்து நாணயம் வந்து டாலர் தான் யூஸ் பண்றாங்க மற்றும் சென்டோவா வணிக மற்றும் அன்றாட செலவுகள் அனைத்துமே அமெரிக்காவின் டாலர் மூலம் தான் பயன்படுத்தப்படுது அப்படின்றாங்க. அப்ப இந்த நட்பு தேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல கொடுத்திருக்கிற மாதிரி டிராபிக்கல் கண்டிஷன் இந்தியாவுக்கு ஏத்த மாதிரியே இருக்கனால இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்க போய் தங்கி படிக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு இது. அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து டாலர் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சுற்றுலா தலங்களை பொறுத்த வரைக்கும் இங்க அருமையான சுற்றுலா இடங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. விவசாயம் முக்கியமா இங்க வந்து இருக்கு. இயற்கை விவசாயம் மூலம் உணவுப் பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த கட்டுரையில. தென் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்நாடு சுற்றுலா பயணிகள் மற்றும் குடியிருக்கும் மக்களுக்கு மிகவும் பாதுகாப்பு மிக்க நாடாக திகழ்கிறது. சுதந்திரம் பெற்ற பிறகு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை நாடு பெற்றிருக்கிறது. பாதுகாப்பு படைகள், காவல்துறை மற்றும் ராணுவ நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சட்டம் வந்து ஒழுங்கை சிறப்பாக கையாள்கிறது அப்படின்ற மாதிரி இந்த கட்டுரையில வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டோட பொருளாதாரம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து பொருளாதாரம் வந்து முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கு. 80% உள்நாட்டு உற்பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த மாதிரியான விஷயங்களும் அதே போல இங்க காபி வந்து மிகவும் பிரபலமானதா இருக்கான்றாங்க. இதை வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கும் இவங்க ஏற்றுமதி செய்யறாங்க. அது போல தாயிஸ் என்ற கையால் நெய்து தயாரிக்கப்படும் பாரம்பரிய நெசவு துணிகள் பெண்களின் வாழ்வாதாரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு ஆதரவா இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. வந்தாரை வாழ வைக்கும் திமோர் லெஸ்தே கிட்டத்தட்ட சுமார் 10,000 வெளிநாட்டு மக்கள் வந்து இருக்காங்க. சீனா, ஆஸ்திரேலியா, போர்ச்சுகீஸ், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இந்தியா மற்றும் பிற நாடுகளை சேர்ந்த தேச மக்கள் இந்த இடத்துல வந்து குடியேறி வராங்க அப்படின்ற மாதிரியும் கொடுத்திருக்காங்க. இந்த ஆண்டு திமோர் நாட்டின் அதிபர் ராமோஸ் ஹொர்டா இந்தியாவிற்கும் நம்மளுடைய ஜனாதிபதியும் அந்த நாட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அரசுமுறை பயணம் மேற்கொண்டுலாம் இரு நாடுகளோட வர்த்தகம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு இந்த இந்த வந்து அங்க இருக்கிறவங்க இங்க வந்து வந்ததை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வணிகம், பொருளாதாரம் மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துறதுக்காக இந்த ட்ரிப் இருந்திருக்கு. இரு நாடுகள் தூதரகத்தை திறப்பதற்கும் குறித்த ஆலோசனைகள் வந்து லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறதா இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இந்தியாவில பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் உலகளவில் பர வேண்டும் என்பதற்காக இங்குள்ள இந்தியர்கள் தீபாவளி, ஹோலி, விநாயகர் சதுர்த்தி, கிறிஸ்துமஸ் மற்றும் இந்திய சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தை கொண்டாடுகின்றனர் அப்படின்ற மாதிரி இங்க கொடுத்திருக்காங்க. இந்த கட்டுரையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில என்னெல்லாம் பண்டிகை எல்லாம் கொண்டாடுறாங்களோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்டிகை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து அங்க செலிப்ரேட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. உடுக்கை இருந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கேளகதான் நட்பு அப்படின்ற மாதிரி ஒரு குரல் அதுல போட்டிருக்காங்க. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இந்நாட்டிற்கு ஆதரவு அளித்து கல்வி, சுகாதாரம் மற்றும் வணிகம் ஆகிய வளர்ச்சி அடைய உதவுகிறது. இதன் மூலம் அடுத்த 10 ஆண்டுகளில் திமோர் லெஸ்தே உலக மக்களால் அறியப்படும் ஒரு வலிமை மிக்க நாடாக திகழும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற மாதிரி என்ற வாக்கியத்திற்கு பொறுத்தாக இந்தியர்கள் தங்கள் திறமையாலும், வலிமையாலும், அன்பாலும், மனித நேயத்திலும் உலகில் உள்ள அனைத்து மக்களையும் வழிநடத்தி செல்வார்கள் வந்து இந்த கட்டுரையை வந்து முடிக்கிறப்ப இந்தியர்கள் சான்றாக விளங்குகின்றனர் என்றால் மிகையல்ல அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கு. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டுல இருக்க மக்களை பொறுத்த வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் நாடுகள்ல
மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. எல்லா நாடுலையும் வழிநடத்தக்கூடிய நிறைய கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா அதிபர், துணை அதிபர் அந்த பொசிஷன் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய வம்சாவளிகள் தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த படி இந்த உடைய கண்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலிமை பெற்ற ஒரு இந்தியர்கள் வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு பெருமைமிக்க நாடாக வந்து இது மாறும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இந்த கண்ட்ரில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ் வந்து இருக்கு. அதுலதான் அன்பாஸ் வந்து நம்மளுடைய காலேஜ் இருக்கு. உங்களுக்கு இந்த காலேஜ்ல அட்மிஷன் போகணும்னா இப்போ அட்மிஷன்ஸ் ஓப்பன் இருக்கு. 150 சீட்ஸ் தான். என்எம்சி நாம்ஸ் எல்லாமே இவங்க ஃபுல்ஃபில் பண்றாங்க. போயிட்டு வந்ததுமே நீங்க இங்க எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நம்ம எங்க இன்னைக்கு இந்தியாவில் என்ன சிலபஸோ சேம் சிலபஸ் தான் அங்க இருக்கிறதுனால உங்களால ஈஸியா இங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ண முடியும். ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன், டிராபிக்கல் கண்டிஷன் என்னவோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் இருக்கிறதுனால இங்க என்னெல்லாம் டிசீஸ் நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதே தான் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதனால சேம் ரிலேட்டடா தான் குழந்தைங்க வந்து படிப்பாங்க. இங்க வந்து திரும்பியும் அவங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் அது தோதா இருக்கும். ரைட்டா? இந்த காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருவோம். இல்லை டைரக்டா எனக்கு கால் பண்ணுங்க. 9176552121. 150 சீட் தான். இமீடியட்டா புக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா நிறைய கண்ட்ரில இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தா என்எம்சி நாம்ஸை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி எந்த ஒரு கண்ட்ரிலையும் வந்து இந்த மாதிரி ப்ராப்பரா எல்லாத்துக்குமே என்எம்சி சொல்ற நாம்ஸை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இல்லை. சில கண்ட்ரிஸ் தான் இருக்கு. அதுல திமோர் லெஸ்டே வந்து ஒரு கண்ட்ரி. நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு மற்றபடி ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா எனக்கு டைரக்டா கால் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபில்அப் பண்ணுங்க. எங்க ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் டீட்டெயிலாக வேணாம் சார், இவ்வளோ தெளிவாக நீங்க சொல்லிட்டீங்க, அட்மிஷன் போடணும்னா டைரக்டா சென்னை வந்துருங்க. சென்னையில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃபீஸ் இருக்கு. நீங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி இமீடியட்டா அட்மிஷன்ஸ் வாங்கிக்கலாம். இதுக்கான லோன் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அட்மிஷன் லெட்டர் கொடுத்ததுமே யூ கேன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். லோன் வேணும்னா பேங்க்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்ஸும் வந்து உங்களுக்கு பண்ணி தருவாங்க. உங்களுடைய 10th 11th 12th நீட்டோட அட்மிட் கார்டு இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. போட்டோ வந்து பேக்ரவுண்டு போட்டோ ரெட் இருக்கிறதும் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிறதும் தேவை 20. இது ஒரு 10 போட்டோ நமக்கு தேவை இருக்கும். சார் வேற எதனா வேணும் அப்படின்னா எனக்கு டாக்குமெண்ட்டாக எனக்கு அனுப்பிச்சு விடுங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க எல்லா தகவலும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். இமிடியேட்டா வந்துருங்க. சீட்டை நீங்க பிளாக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ.